வாழ்க வளமுடன். வாழ்க வளமுக்கா. இப்போ அவர் கையை வந்து நீட்டுறாரு. இப்போ பாருங்கள், வலது கை மேலே இடது கை அந்த கட்டை விரல் மட்டும் வைக்கிறாரு. வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கட்டை விரலை இந்தாண்ட இடது கை கட்டை விரலில் நடு விரல் இந்தாண்ட பக்கம் இருக்குது, ரைட் சைடு நடு விரலில் வைக்கிறாரு. அப்படியே பக்கத்தில் எல்லாம் வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சங்கு முத்திரை, சங்கு மாதிரியே இருக்கும் பாருங்கள். நம்ம கழுத்தை என்ன சொல்லுவாங்க, சங்கு கழுத்து அப்படின்வாங்க இல்லைங்களா, அதுபோல் இப்படி சங்கு மாதிரி தெரியும். இப்போ இப்படி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த சைட்லேயும் ஆப்போசிட்லேயும் செய்யலாம். இப்போ இந்த கையில் எடுத்துருங்க. இப்போ இந்த கையில் கட்டை விரல் வைக்கிறாரு, க்ளோஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அதை 4 விரலை மூடிட்டு கட்டை விரல் மீடிக்குது இல்லையா, இதில் ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அந்த நடு விரலை வச்சு மீதியெல்லாம் சைடில் வச்சுட்டு பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சங்கு முத்திரையாக தெரியும். சங்கு மாதிரியே இது பாருங்கள். நம்ம கழுத்தை என்ன சொல்லுவாங்க, சங்கு கழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இது வந்து சங்கு முத்திரை. 5 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரலாம், எவ்வளோ நேரம் செய்யலாம். நீங்கள் எந்த தொண்டையில் என்ன பிரச்சனை இருந்தாலுமே நமக்கு தீர்ந்துடும். வாழ்கம் செய்து பலன் பெறுவோம்.